ஆமா நேத்து ஜெயிச்சிட்ட இன்னைக்கும் ஜெயிச்சிட்ட இப்போ ஒரு மேட்ச் ஜெயிச்சுனா ஹாட்ரிக் வின்னு ஜெயிக்க முடியுமா ஹாட்ரிக் வின்னோனால இந்த மேட்ச் மட்டும் எப்படி இது வரைக்கும் வரலாறுலயே ஒரு பொண்ணு வந்து 2 முறை ஜெயிச்சதே இல்லை ஒரே ஒரு யுவாவோ ரியாவோ யாரோ ஜெயிச்சிருவாங்க ட்ரைவல்ஸ்ல 2 முறை ஜெயிச்சது யாருமே இல்ல 2 முறை தொடர்ந்து ஜெயிச்சது யாருமே கிடையாது அந்த வரலாறு உன்கிட்ட ரெக்கார்டே நீதான் எங்க இருக்காங்க எனக்கு தெரியலையே எங்க எனக்கு தெரியாது என்ன மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ் காய்ஸ் எனக்கு தெரியாது அவங்க இனிமே அவங்க அந்த ப்ரோன்னு எனக்கு தெரியாது மேல இருக்காங்க ஒன்று வருது We are number 1. Selected. Clan main clan request கொடுறேன் அக்செப்ட் பண்றேன் BTS clanக்கு அருமை ஸ்பாயிலர்ன்றாங்க எனக்கு தெரியல ஜஸ்ட் 3 கில் தானே பரவாயில்லை விடு 3 கில் போனா போயிட்டு நோ மேட்டர் என்ன செலக்டட் அருமை வெற்றி என்ன பிஜிஎம் என்ன சொல்லிருக்கு கில் எல்லாம் மேட்டர் இல்ல கடைசியா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மேட்டர் சொல்லிருக்காங்களா இல்லையா செலக்டட் வெரி இத்தனை பேர் நீ அடிச்சு ஜெயிச்சிருக்க ஃபேண்டாஸ்டிக் சூப்பர் அப்படியே சப்பி செட்டு பேரு சும்மா பேசிட்டே இருக்க கூடாது போராடி கொண்டிருக்கிறார்கள் சூப்பர்கள் ஒய்டி இந்த டின்னரை அடிச்சு அவங்க வீட்டுக்கு சமர்ப்பணம் பண்ணுவார்களா முதக்காய் ரித்தேஷ் முதக்காயை தூக்க போறாங்க பார்த்து விட்டார்கள் ரித்தேஷை ஆய் போய் கொண்டிருக்கும் ரித்தேஷை அவரால் அடிப்பார்களா சூப்பர்கள் வைட்டி இன்னும் 4 பேர் உயிரோடு இருக்காங்களே அருமையான ஆட்டம் கைஸ் என்னடா ஒரு நேடு 1 HP இன்னொரு நேடு போட்டா கண்டிப்பா புட்டியா கில் பண்ணிட்டா ரித்தேஷ் அங்க இருந்து அவர்கிட்ட இருந்து ரிப்ளை அருமையான மீண்டும் ஒரு நேடு 3 கில்லுடா டேய் 3 கில் என்னடா இன்னும் அடிக்க முடியுமா பவர் வேலைய பாப்பாரா பவரை காட்டுவாரா அவங்க என்னதான் பவர் அடிச்சிட்டாலும் நானியா அடிக்கிறது அவ்வளவு சாதாரணம் இல்ல நானியா அடிக்கிறது நீ வேணா யார வேணா நீ வேணா வேம்பிள் அடிக்கலாம் அதுக்காக எல்லாம் ஒன்னால சான்சிங் அடிக்க முடியாதுன்ற மாதிரி நானியா அடிக்க முடியுமா நானியா ஜோனுக்கு போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை பார்த்து கொண்டிருக்கிறார் அதாவது மக்கள் எல்லாம் வந்தது யாரோ வெறியான பிளேயரை பாக்குறதுக்கு கடைசியில பார்த்தா சூப்பர்கள் வைட்டி 3000 பேர் பார்க்கும்போது ஒரு சாதனை நிகழ்த்துவாங்களா அருமையான திறமையான ஒரு ஜோன் எடுக்கல இன்னும்
ஜோனுக்கு வெளியே தான். ஓ 2வது மிஸ் செய்தார்கள். மிஸ் ஹிட் ஆகிவிட்டது. பவர் இந்த 3 பேரும் முக்கோணத்துல இருக்காங்க கைஸ். அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ட்ரையாங்கிள்ல இருக்காங்க. எந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நானியாவோட குதிரையை பார்த்து விட்டார்கள். ஒரு பக்கத்துல பவர். அவங்களுக்கு நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட் பவரை தான் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நானியா எப்ப வேணா தூக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இவனுடைய பொறுமை. மக்கள்லாம் நெயில் பெயிண்டிங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா, வெற்றி பக்கம் திரும்பாதா பாப்போம் கைஸ். வெச்சு பவர் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். பக்கி அடிச்சு உடச்சிட்டு அவங்களால ஜோனுக்குள்ள வர முடியாதுன்னு சொல்லிட்டு வெறியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டிருக்காரு நம்மளுடைய பவர். நானியா எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் விளையாட சொன்னா வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கான்? வீட்டுல உட்கார்ந்து படிக்க வேண்டியது. அருமையான ஒரு திறமையான ஒரு ஸ்ப்ரேவா சூப்பர் காலிடமிருந்து. ஜஸ்ட் மிஸ். இன்னும் 10 மீட்டர் இருந்தாலுமே ஜோனுக்கு போகணும். முன்னாடி ஒரு மரம் இருக்கு. பவர் வந்து விட்டார். ஜோனுக்கு இன்னும் 52 மீட்டர். போவாங்களா மாட்டாங்களா? இந்த இக்கட்டான சமயத்துல பவர் சூப்பர் உள்ள போக முடியுமா? ட்ரைவர்ஸ்ல ஜெயிச்சு ஜிபிடி சொல்ற லீடரா ஆக முடியுமா முடியாதா? பாரு வெளியேற்றப்படுவாளா? நம்ம சூப்பர் கேர்ள் வைட்டி ஜிபிடி சொல்ற லீடரா அதிகாசனத்துல ஏற போறாளா? கான்சார் யாரோட பக்கம் போகுது? 3300 பேர் வாட்சிங். ஆர் யூ சீரியஸ்? இந்த பயங்கரமான முக்கோண வடிவான இது நானியா பக்கத்துக்கு குதிரை கூட திரும்பி போகுது. அட போடப்பட்ட நீ சொல்ல மாட்ட அப்படின்னு நானியா குதிரை அடுத்த அடிபடுது. புல்லட் செதறுகிறது, எங்கேயோ செல்கிறது. கஜாக்ஜா அப்படின்னு போய்கொண்டிருக்குது. நானியா குதிரை போய்கொண்டிருக்காங்க. அடுத்த சூப்பர் கேர்ள் பவரை பார்த்துட்டு சூப்பர் கேர்ள் மரத்தை கவர் எடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. 8 மீட்டர் 7 மீட்டர் 1 மீட்டர் மறுபடியும் சூப்பர் கேர்ள் ஒயிட்டி ட்ரையோட்ல மறுபடியும் 5 கில்ல செலக்டட் கைஸ். மறுபடியும் தொடர்ந்து 2 வெற்றி. இன்னொரு வெற்றி பெற்றா ஹேட்ரிக் வேன் கைஸ். 3100 பேரை பார்க்கும்போது சூப்பர் கேர்ளோட இந்த வெற்றி வரலாறு அடிக்க முடியாத வெற்றி, வரலாறு திருத்தி எழுதப்பட்ட வெற்றி. கேர்ள்ஸ்லயே 2 முறை ட்ரையோட்ஸ் ஜெயிச்ச ஒரே ஒரு கேர்ள் நம்ம சூப்பர் கேர்ள் மட்டும்தான். சோலோ விசஸ் ஸ்குவாட்லயே அம்முனி அந்த மாதிரி சோலோ விசஸ் சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி சூப்பர் கேர்ள் வைட்டி ஓபி இந்த சியாட் கைஸ். வாட் அ கேம், வாட் அ ஸ்ப்ரே, வாட் அ கேம் சென்ஸ். எப்படி ஜோன் எடுக்கணும், எப்படி திறமையா ஜோன் எடுக்கணும், எங்க போகணும், எது லோவர் கிரவுண்ட் எது ஹையர் கிரவுண்ட், எப்படி விளையாடணும், அணுகுமுறை எப்படின்றது கரெக்டா இருக்கு. வாட் அ கேம் பிரை. சூப்பர் கேர்ள் வைட்டி காயுனா சும்மாவா, கும்தலகடி கும்மாவா, காயுனா சும்மாவா. 15 கில் எடுக்க சொன்னோம், நேத்து 5 கில், இன்னைக்கு 5 கில் எடுத்துருச்சு. இன்னும் ஒரு மேட்ச் இன்னும் 5 கில் தான் தேவைப்படுது. ஏன்னா ஜெயிச்சா சாவாத கணக்கு தானே. அப்ப அது கணக்கு 10 கணக்கு தானே, கரெக்டா தானே வருது. இப்போ இன்னும் 5 கில் எடுத்தா மட்டும் போதும், 15 கில் கணக்கு வந்துருங்க. வாட் அ கேம். ஆர் யூ சீரியஸ்? இந்த சமயத்துல நீங்க சூப்பர் கேர்ள் வைட்டிக்கு நீங்க ரைட் பண்ணி ஆகணும் கைஸ். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். மறந்த விளையாடுகள் யாரால எடுக்க முடியாது. பீட்டஸ் ஆக்கர் ஜோக்கர்னு சில பேர் சுத்திட்டு இருக்கான். அவனை கூட இந்த மாதிரி ஜோன் எடுக்க முடியாது. வாட் அ கேம் ப்ரோ, வாட் அ கேம். சீரியஸ்லி காயுனா ஜிபிடி சொல்ற லீடரா ப்ரோமோட் பண்ற பாரு எங்க. வேர் இஸ் பாரு? ஹலோ இருங்க நான் இன்னொரு 5 கிலோ எடுக்கட்டேனா. ஹலோ வாவ் காயு என்ன தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்க, வெற்றி மேல் வெற்றி எடுத்துட்டு இருக்க நீ. Black Swan akka, thank you so much for the 10 membership akka. Thank you so much for the love and support. Black Swan akka நடத்துற டோர்னமென்ட்க்கு நான் கமெண்ட்ரிக்கு போறேன் गाइस. கூடிய விரைவில் என்னைக்குன்னு தெரியல. காயு சீரியஸாவா? என்னங்க இப்படி விளையாடுற? இப்ப நீ ஜெயிச்சனால வேற ஆண் கிட்ட கொடுத்துட்டா நீ விளையாண்டன்னு சொல்லிடுவாங்க, உன்னை ஏமாத்திடுவாங்க. அதனால டக்குனு இன்வைட் பண்ணி உன்கிட்ட பேசுறேன். நான் லைவ்ல தானே இருக்கேன். லைவ்ல தான் இருக்கு.
என்னமா நேத்து ஜெயிச்சிட்ட இன்னைக்கும் ஜெயிச்சிட்ட இப்போ ஒரு மேட்ச் ஜெயிச்சுனா ஹேட்ரிக் வின்னு ஜெயிக்க முடியுமா ஹேட்ரிக் வின்னோனால இந்த மேட்சை மட்டும் எப்படி கண்டிப்பா இது வரைக்கும் வரலாறுலயே ஒரு பொண்ணு வந்து 2 முறை ஜெயிச்சிட்டே இல்லை ஒரே ஒரு யுவாவோ ரியாவோ யாரோ ஜெயிச்சிருக்காங்க ட்ரைஅவுட்ஸ்ல 2 முறை ஜெயிச்சது யாருமே இல்ல 2 முறை தொடர்ந்து ஜெயிச்சது யாருமே கிடையாது அந்த வரலாறு உன்கிட்ட ரெக்கார்டே நீதான் ரெக்கார்டு மேக்கர் யூ ஆர் ரெக்கார்டு மேக்கர் அந்த ரெக்கார்டு உன்கிட்ட தான் இருக்கு குயின் ஆஃப் பீட்டஸ் நீ வேற அது இப்படி போட்டுற நீ தொடர பாருல ட்ரைஅவுட்ஸ் ஜெயிச்சதே கிடையாது பாருக்கு ட்ரைஅவுட்ஸ் ஆகவே ஆகாது பாருக்கு வேணா இப்ப கூப்பிடு ஆஜா பாரு ஒரு ஆம்பளை பொம்பளை நீ வந்து ட்ரைஅவுட்ஸ் ஜெயிச்சு கூப்பிடு நான் சொல்றேன் கூப்பிடு வெறியா கூப்பிடு லைவ்ல கூப்பிட்டதா அவளே வருவா வெறியாயி கூப்பிடு களத்துல பாத்துக்கலாம் யாருன்னு கூப்பிடு ஆளு வராத சிங்கிளா வா நீயா நானா பாத்துக்கலாம் அப்படின்னு கூப்பிடு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன் லைவ்ல கூப்பிடு அப்படியே கூப்பிட பாத்துதான் இருப்பா பாரு அப்படியா பாருங்க வாங்க சோலோ ட்ரையல்ஸ் கலந்துக்கோங்க டின்னர் அடிங்க அப்படியா அப்படி இல்ல முடிஞ்சா ஆஜா வா பாத்துக்கலாம் நீயா நானா பாத்துக்கலாம் கூப்பிடு முடிஞ்சா வாங்க பாத்துக்கலாம் வாங்க ரியா கிட்ட சண்டை இருக்கிறியா ரியா இன்வைட் பண்ணிட்டா கொலாடி சண்டை போடு முடிஞ்சா ஜெயிச்சு பாரு நீயா நானா பாத்தலாம் அப்படி சரியா நான் கூப்பிடுறேன் ஓகேவா கூப்பிடுங்க பெரிய பேசு ஹலோ ரியா தமிழ் சொல்லுங்க டின்னர் அடிங்க என்ன ஒரு டின்னர் கூட அடிக்காம இருக்கீங்க புரியல இன்னொரு மேட்ச் இருக்கா இல்லையா இருக்கு இன்னாரியா இப்படி கூப்பிட்டு ஒன்னு அவமானப்படுத்துறா நீ ஏதோ அமைதியாவே இருக்கிற டின்னர் அடிங்குது தொடர்ந்து டின்னர் அடிச்சு ரெக்கார்டு வேற வச்சிருக்கு ரெக்கார்டு முடிக்க முடியுமா உன்னால அங்க பாரு ஒன்னு அடிக்க இங்க யாரும் இல்லக்கான்னு வேற அதுக்குள்ள திடீர் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க காய்க்கு நிறைய சவால் விடுறானி சவால் தயாரா ட்ரைஅவுட்ஸ்ல ஜெயிக்க முடியுமா உன்னால வாய்ப்பு இருக்கா அடிக்கிறது இல்ல பிரியா எப்படியுமே அவதான் நிப்பா கடைசியில அவளை அடிச்சாதான் டின்னர் அடிக்க முடியுமா என்ன காய் ஒன்னால முடியுமா சத்தியம் பண்ணு சாமி சத்தியம் முடியுமா உன்னால பயப்படலையே நீ அப்படியே அங்க இருந்து பிளாங்க் பண்ணும்போது அவனை தூக்கிடுவல என்ன பண்ணுவ நீ ஜெயிக்கலையே நீதான் ட்ரைவர்ஸ்ல தோத்துட்டியே அவதான் 2 வாட்டி ஜெயிச்சிருக்கா அப்ப நீ கண்டிப்பா கங்க்ராட்ஸ் பண்ணி தானே அவனுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிய நீ 2 மேட்ச் ஜெயிச்சாலே அதுக்கு வெரி குட் ஏன்னா வெற்றி பெற்றவள் நீ கங்க்ராட்ஸ் பண்ணி தானே வெரி குட் ஆனா ரியா இந்த ஆக்சுவலா சொல்ல போனா நீ நல்லா தான் விளையாடுற ஆனா நீ ஏன் ஜெயிக்க மாட்டேங்கிற இந்த மாதிரி ஜெயிக்க ட்ரை பண்றோம் ஓகே உனக்கு இந்த ட்ரைவர்ஸ் இது வரைக்கும் ஒரே ட்ரைவர்ஸ் தான் போட்டுருக்கு இந்த ட்ரைவர்ஸ் உனக்கா தான் ரியா நீ ஜெயிச்சே ஆகணும் ஓகே ஃபார் யூ ஒன்னதான் காட்ட போறேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒன்னதான் காட்ட போறேன் நீ எப்படி விளையாடுறன்னு உலகம் வந்து உத்து கவனிக்கணும் ஓகே போய் ரெடி சூப்பர் கேர்ள் காயு நான் மறுபடியும் இன்வைட் பண்றேன் கூப்பிட்டு நீ எல்லாம் எங்க ரியா ஜெயிக்க போற சும்மா காமெடி பண்ற அப்படின்னு சொல்லு சரியா ஓகேன்னு சொல்லிட்டு போற ஓகேவா வெரி ஹலோ நீங்க எல்லாம் ஜெயிக்க போறீங்களா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க ரைட் ஓகே வாங்க என்ன ரியா முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்போம் ரியா ஜெயிச்சு அவனு என்ன இப்படி கேட்டா நீ இப்படி சிரிச்சிட்டே இருக்க போறியா எப்படி வளருவ நீ ஐயோ கோவம் வரலையா அவனுக்கு வருது எக்ஸ்பிரஸ் பண்ண நீ சொல்லு கமான் சொல்லு இல்ல நீ சொன்னாதான் காமிக்கிறது கரெக்டா இருக்கும் ஏதாவது சொல்லு கமான் வாடி பார்க்கலாம் அப்படி சொல்லு காலத்துல அவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு கமான் ரியா கமான் ஐயோ அதுக்குள்ள குயின் ஆஃப் பிடிஎஸ் போட ஆரம்பிச்சாங்க எல்லாரும் கமான் ரியா சொல்லிட்டு போறியா அப்பதான் அது காட்டுறதுக்கும் சொல்றதுக்கும் கரெக்டா இருக்கும் சூப்பர்கள் முடிஞ்சா அந்த மாதிரி ஜெயிச்சு காட்டுங்க வாங்க இதுதான் வேணும் வேற மாதிரி வாரியா
பாரியா வேலை உன் ஆட்டத்தை இன்னைக்கு நான் ஒன்னதான் காட்ட போறேன். இறங்கி எல்லாத்தையும் கொண்டு குவிச்சு எல்லாத்தையும் பாரியா. ஓகே ப்ரோ. ஓகே. காயு இந்த மேட்ச் நீ ஜெயிச்சிட்டீனா ஹாட்ரிக் வின்னு. ஐவரை புளுத்தி கூட இந்த ரெக்கார்டு இல்ல. ஹாட்ரிக் வின்னு ட்ரை அவுட்ஸ்ல ஜெயிச்சவன் இந்த உலகத்துல கிடையாது. ஜெயிச்சு புட்டா அவ்வளவுதான். வெற்றியை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. பிளாக் அக்கா கண்டுக்காதீங்க. வெற்றியை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. நீ இந்த மேட்ச் ஜெயிச்சிட்ட அப்படின்னா டெய்லி நைட் உங்க கூட தான் விளையாடுவேன். கேம் விளையாடுவேன். ஓகே வரோம். ஓகே டேய் நான் சொல்லிட்டேன்லடா கேம்னு. ஜார்ஜ் பையா எனக்கு தெரியும்டா நீ சிரிப்பண்ணு. நான் அடிச்ச 10 பேரும் டானுங்க தான். நினைச்சா பட்டன் கொண்டு சும்மா பேசிட்டே இருக்க கூடாது.